நைட்டு ஃபுல்லாக எங்கடா போயிட்டு ரொம்ப நேரமாக ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன், எடுக்கவே இல்லை. என்னண்ணே நீங்க இவனை முன்ன மாதிரி நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இவன் இப்பெல்லாம் உங்களுக்கு தம்பியாவா இருக்கான்? இவெல்லாம் ஒருத்திக்கு புருஷனா தானே இருக்கான். அண்ணா, நான் என்னைக்குமே உங்க தம்பி தான், உங்களுக்கு மட்டும்தான். அப்புறம் ஏன்டா ஃபோன் எடுக்கல? நைட்ல வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுங்க, மழை வேற, வரிசையா ஒவ்வொரு மெக்கானிக்காக ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதான் உங்கள் ஃபோனை எடுக்க முடியல. ஒரு வழியாக பைக்கை தள்ளிக்கிட்டே வந்து பாண்டிக்கிட்ட கொடுத்து சரி பண்ணிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சுங்க. சரி, அந்த நேரத்தில் உங்களை ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ண வேணாம் தான் ஃபோன் பண்ணலாம். அண்ணே, இது ஏதாவது கதை சொல்லி உங்களை ஏமாத்த பார்க்குறாங்க. இதை வட்டி பணம் தர வேண்டியவங்க லிஸ்ட்டு இந்த மாதம் கலெக்ஷன் போகணும். பார்த்தேண்ணே, பாத்தியா உங்க முகத்தை பார்த்து நேரடியா சொல்லிட்டான் பாருங்கண்ணே. இவனை போய் தம்பி தம்பி நீங்க என்னண்ணா நீங்க? டேய், என்னடா அண்ணனை பார்த்து நேரடியா பேசுற அளவுக்கு பெரிய லைட்டியா? அண்ணனுக்கு நேருக்கு நேரம் நின்று அவர் முகத்தை பார்த்து போக முடியாதுன்ற கர்ணா, உன்னாவ அப்படி என்ன சொல்லி மயக்க வச்சிருக்கா? நான் யாரா? உனக்கு நான் யாரு? பழசெல்லாம் மறந்துட்டியா கர்ணா? உனக்கும் எனக்கும் நடுவுல என்ன உறவுன்றத எல்லாம் மறந்துட்டியா? ஏன் முன்னாடி நின்னு வசூலுக்கு போக முடியாதுன்னு சொல்ற? இதுக்கு தான் இவனை நம்பி எதுவுமே பண்ண வேணான்னு சொன்னேன். பாத்தீங்களாப்பா, உங்களையே எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டான். யோசிச்சு பாருங்கப்பா, இது வரைக்கும் நீங்க ஒண்ணு சொல்லி ஏதாவது ஒண்ணு முடியாதுன்னு சொல்லியிருக்கான் அவன். ஆனா இப்பெல்லாம் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டான். அன்னைக்கு என்னன்னா அவளோட தாலியை கழட்ட சொன்னா அம்மா தாலி சென்டிமெண்ட் அது இதுன்னு பேசுறான். ஆமாண்ணே, கோர்ட்டுக்கு போக சொன்னா இவ கூட போய் எங்கேயோ சுத்திட்டு வந்திருக்கான். இன்னைக்கு இப்போ வசூலுக்கு போக சொன்னா முடியாதுன்னு உங்க முன்னாடியே சொல்றான். டேய், உன் அண்ணன் நான் சொல்றேன், விஸ்வாவை கூட்டிட்டு நீ வசூலுக்கு கிளம்பு. அவ சொன்னான்ற ஒரு வேகத்துல நீ முடியாதுன்னு சொல்லிட்ட. அதை நான் பெருசா எடுத்துக்கல. எனக்கு கோவம் வரத்துக்குள்ள நீ இவனை கூட்டிட்டு வசூல் பண்ண கிளம்பு. முடியாதுண்ணே, இனிமே வட்டி வசூலுக்கு போக மாட்டேன். அவருக்கு மட்டும்தான் அந்த ரைட்ஸ் இருக்கு. எனக்கு உன் மேல உரிமை இருக்கிற உண்மையில நினைச்சிருந்தா நான் சொன்ன அடுத்த செகண்டே என்ன ஏதுன்னு கேட்காம வசூலுக்கு கிளம்பி போயிருக்கணும். அண்ணா, நான் வசூலுக்கு போக மாட்டேன்னு சொன்னது உங்களை எதிர்த்து பேசுறதுக்காகவோ இல்லை இந்த சொல்லியோ இல்லை. நான் என்னைக்குமே உங்களை எதிர்த்து பேசவே மாட்டேன். அப்புறம் ஏடா போக மாட்டேங்கிற? அண்ணா, நான் போக மாட்டேன்னு சொன்னது ஒரு நல்லதுக்காகத்தான். அண்ணே, இவன் புது கதை சொல்றானே, இவனை நம்பாதீங்க. ஏய், நீ வசூலுக்கு போலாம், அண்ணன் எப்ப நல்லா இருப்பாரு? இதுல எங்கடா அண்ணனுக்கு நல்லது இருக்கு? சொல்றோம். அண்ணா, வரப்போற எலெக்ஷன்ல தலைவர் உங்களுக்கு தான் எம்எல்ஏ சீட்டுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்ப நாம போய் வட்டி வசூல் பண்ணா என்ன ஆகும்? அங்கேருந்து நமக்கு ஒரு ஓட்டு கூட விழாது. எல்லாரும் உங்களை தப்பா நினைப்பாங்க. எலெக்ஷன்லயும் தோத்து போயிடுவீங்க. என் அண்ணன் தோக்கிறத என்னால பார்க்க முடியாதுண்ணே.
அதுக்குத்தானே நான் இப்போ சொன்னேன் வசூலுக்கு போக மாட்டேன்னு. டேய் என்ன உளர்ற? இத்தனை நாள் அண்ணன் பெரிய ஆளாகி வந்ததை வட்டி வசூல் பண்ணிதான்டா. இப்ப மட்டும் ஏன் ஓட்டு விழாம போக போகுது? ஏதாவது சொல்லி எங்களை ஏமாத்திட்ட உன் பொண்டாட்டிக்கிட்ட போய் நீ சொன்ன மாதிரியே வசூலுக்கு போகலன்னு பிளான் பண்றியா? அண்ணா இவங்க சொல்றதெல்லாம் காதுல வாங்கிக்காதீங்க. நான் போய் வட்டி வசூல் பண்ணா நான் வேற கிருபா அண்ணன் வேற இல்லைன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். அப்ப யார ஜனங்க தப்பா நினைப்பாங்க? நான் ஒரு சாதாரண ஆளுங்க. ஆனா நீங்க எம்எல்ஏ ஆக வேண்டிய ஆளு, அடுத்து மினிஸ்டர் ஆக வேண்டிய ஆளு. உங்களை தப்பா நினைப்பாங்கண்ணே. இப்ப போய் இந்த பணத்தை வசூல் பண்ணி மினிஸ்டர் பதவியை இழந்துட்டு நிக்கணுமா? நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்கண்ணே. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். மாப்ள மாப்ள கலக்கிட்டடா. தென்னை மரத்துல ஒரு குத்து, ஏனில ஒரு குத்து, அப்படியே உங்க அண்ணன் கிருபா தலையில சும்மா நச்சுன்னு ஒரு குத்து, அதுலயும் போட்டையே ஒரு பிட்டு. அடடடடா மோகமா யாருமே வசூலுக்கு போக கூடாதுன்னு வேற லெவல் மாப்ள. நீ இப்பதான் மாப்ள ப்ரூவ் பண்ணிருக்க. என்னடா சிரிக்க மாட்ற? என்னடா எப்படி தும்பிக்கிட்டு இருக்க? நேத்து மழையில நனைஞ்சல, அதான் சரி போலாம் போலாம் வா போலாம் வா. என்னடா நீ? அவன் ஏதோ சொல்றான், நீ தலையாட்டு வந்திருக்க. நான் சொல்ற வேலையை செய்யறதுக்கு தான் அவன் இருக்கான். அவன் சொல்றதை கேட்கறதுக்கு நாம ஒண்ணும் இல்ல. டேய் எனக்கு தெரியாதா? தெரிஞ்சும் நான் ஏன் அமைதியாக இருக்குன்னு புரியலையா? தலைவர் என்ன சொன்னார்னு பார்த்தல, எம்எல்ஏ சீட்டு இந்த தடவை எனக்கு தான் கொடுக்க போறான். அதில் எப்படியாவது நான் ஜெயிச்சாகணும்.